الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وقال تعالى بسم الله الرحمن الرحيم والصافات صفا فالزاجرات زجرا فالتاليات ذكرا إن إلهكم لواحد رب السماوات والأرض وما بينهما ورب المشارق. சூரத்து சாஃபாத். சாஃபாத் என்றால் வரிசையாக நிற்கக்கூடியவர்கள். இது சூரா மக்கியா, குர்ஆனுடைய தர்த்தீபில் 37வது சூரா. இதில் 182 ஆயத்துக்கள் இருக்கின்றன, சிறிய சிறிய ஆயத்துக்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான், வஸ்ஸாஃபாத்தி ஸஃபா, வரிசையாக நிற்கக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக, ஃபஸ்ஸாஜிராத்தி ஸஜ்ரா, இதே மாதிரி மேகங்களை விரட்டி கொண்டு செல்லக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக, அல்லது குர்ஆனில் எச்சரிக்கை செய்த அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய ஆயத்துக்கள் மீது சத்தியமாக, ஃபத்தாலியாத்தி ஸிக்ரா, குர்ஆனை ஓதக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக. இது மூன்றும் மலக்குகள் சம்பந்தப்பட்ட தன்மைகள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், மலக்குமார்கள் வானத்தில் சஃப் அமைக்கின்றார்கள், அதன் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகின்றான். முஸ்லிம் ஷரீஃபில் ரிவாயத்தில் வருது, ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா தசுஃபூன கமா துஸஃபுல் மலாயிகத்து இன்த ரப்பிஹிம், என்ன மலக்குமார்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் சஃப் அமைப்பதை போன்று நீங்கள் சஃப் அமைக்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். குல்னா வகைஃப தசுஃபுல் மலாயிக இன்த ரப்பிஹிம், மலக்குமார்கள் எவ்வாறு தன்னுடைய ரப்பிடத்தில் சஃப் அமைப்பார்கள் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். யுத்திம்மூன ஸுஃபூஃபல் முத்தகத்திமா வ யதராஸூன ஃபிஸ் ஸஃப், மலக்குமார்கள் முதலாவது சஃப்களை முதலாவது பூர்த்தி செய்வார்கள், ஒவ்வொரு சஃபா பூர்த்தி செய்வார்கள். ஒரு சஃப் பூர்த்தியான இரண்டாவது சஃப், இரண்டாவது சஃப் பூர்த்தியான மூன்றாவது சஃப், அப்படியாக ஒவ்வொரு சஃப்களையும் வரிசையை பூர்த்தியாக்குவார்கள். அடுத்த சஃப்களை நெருக்கமாக இருப்பார்கள். அடுத்ததை ஃபஸ்ஸாஜிராத் ஸஜ்ரன் என்று சொன்னால் மேகங்களை விரட்டி கொண்டு செல்லக்கூடிய மலக்குகள். இன்னொரு கருத்துப்படி குர்ஆனுடைய ஆயத்துக்கள் இது அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்து சொல்லியிருக்கிற அந்த ஆயத்துக்கள் சத்தியமாக. ஃபத்தாலியாத் ஸிக்ரா, இதே மாதிரி மலக்குமார்கள் அல்லாஹுடைய வேதங்களை மக்களிடத்தில் கொண்டு ஓதக்கூடிய மலக்குகள் சத்தியமாக. அடுத்து என்ன சத்தியம் பண்றான்டா, இன்ன இலாஹக்கும் லவாஹித் ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், உங்களுடைய ரப் இருக்கிறானே அவன் தனித்தவன் ஒருவன், அவன் வானம் பூமி வமா பைனஹுமா அதுக்கு இடைப்பட்ட அனைத்துடைய ரப்பு, ரப்புல் மஷாரிக், இதே மாதிரி கிழக்கு திசைகள் மீதும் அவன்தான் ரப்பு. கிழக்கு திசைகள் என்றால் மேற்கு திசைகள் அனைத்துக்கும் அவன்தான் ரப்பு. இன்னொரு கருத்து பிரகாரம் கிழக்கு திசையிலிருந்து உதித்து மேற்கு திசை மீது மறையக்கூடிய நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹு தாலா தான். அல்லாஹு தாலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துலையும் சொல்கிறான், ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிக் வல் மகாரிபி இன்ன லகாதிரூன், நான் கிழக்கு திசைகள் மீது மேற்கு திசைகள் மீது சத்தியம் பண்ணுகின்றேன், நாங்கள் அனைத்து மீது சக்தி பெற்றவர்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ரப்புல் மஷ்ரிகைன் வ ரப்புல் மக்ரிபைன், சூரியனுடைய சந்திரனுடைய குளிர்காலத்திலையும் வெயில் காலத்திலையும் வேறு வேறு திசைகளில் கோடை காலத்திலையும் சூரியன் உதிக்கும் மறையும். இதே மாதிரி குளிர்காலத்தில் ஒரு திசையிலிருந்து உதிக்கும், இன்னொரு திசையில மறையும். இது அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ், அதன் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுகிறான். எனவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பிஸீனத்தில் கவாகிப், நாங்கள் இந்த உலகத்துடைய வானத்தை, அதாவது முதல் வானத்தை நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களை கொண்டு நாங்கள் அலங்கரித்திருக்கின்றோம். உலகத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு வானம் நட்சத்திரங்களை கொண்டும் கோள்களை கொண்டும் தரிபடக்கூடிய ஓடக்கூடிய அனைத்து நட்சத்திரங்கள் மூலம் அல்லாஹ் அலங்கரித்திருக்கின்றான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், வலக்கத் ஸய்யன்னா ஸமாஅத் துன்யா பிமஸாபிஹ வஜஅல்னாஹா ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன். சூரா முல்க்ல அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் வானத்தை நட்சத்திரங்கள் மூலமாக, விளக்குகள் என்றால் நட்சத்திரங்கள் மூலம் அலங்கரித்திருக்கின்றோம். அந்த நட்சத்திரங்களை ஷைத்தான்கள் மீது எரியக்கூடிய எரிகற்களாகவும் நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம்.
வலக்கது ஜஅல்னா ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வஸய்யன்னாஹா லின்னாதிரீன். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், நாங்கள் வானத்தை கோள்களை கொண்டு அலங்கரித்திருக்கின்றோம், அதை பார்ப்பவருக்கு அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றோம். வஹஃபிதுனாஹா மின் குல்லி ஷைத்தானின் ரஜீம். எடுத்தறியப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் அதை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கேயும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹஃபிதுன் மின் குல்லி ஷைத்தானின் மாரித். எல்லை மீறிய ஒவ்வொரு ஷைத்தானை விட்டும் நாங்கள் அதை பாதுகாப்பதற்காக வேண்டி நட்சத்திரங்களை வானத்தில் ஆக்கியிருக்கின்றோம். ஷைத்தான்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து வஹியை களவுல கேட்கறதுக்காண்டி வருவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எரி நட்சத்திரங்களை அவர்கள் மீது அனுப்புகிறான். அவைகள் அவர்களை எரித்துவிடும். உயர்ந்த மலக்குகளுடைய கூட்டத்தின் பக்கம், வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுடைய செய்தியினை அவர்கள் கேட்காமல் ஆக்குவதற்காக வேண்டி அவர்கள் களவுல போய் அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அப்படி கேட்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அவ்வாறு செய்கின்றோம். வயக்தஃபூன மின் குல்லி ஜானிப். அவர்கள் ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவர்கள் மீது அந்த எரிக்கற்கள் எரிக்கப்படும். அவங்க எந்த திசையில் அவங்க நாடி போனாலும் அந்த திசையிலிருந்து அவர்கள் நோக்கி கற்கள் வரும். நட்சத்திரம் மூலமாக எரியப்படுவார்கள். துஹூரன் வலஹும் அஸாபும் வாசிப். அவர்கள் இதன் மூலமாக எரியப்படுகின்றார்கள். வானத்தின் பக்கம் அவர்கள் போய் சேர முடியாமல் ஆக்கப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, வலஹும் அஸாபும் வாசிப். அவர்களுக்கு மறுமையில நோவினை தரக்கூடிய பயங்கரமான வேதனை, நிரந்தரமான வேதனையும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நடத்த சொல்கிறான், வஅதத்னா லஹும் அஸாப ஸஈர். அவர்களுக்கு நாங்கள் நரகத்துடைய வேதனையை நாம் ஆக்கியிருக்கின்றோம். இப்போ இந்த ஆயத்துக்கள் எல்லாம் என்ன சொல்லலாம்டா, வானத்தில் நட்சத்திரங்களை அலங்கரித்திருக்கின்றோம். இதே மாதிரி அவைகளின் மூலமாக ஷைத்தான்கள் எடுத்தறியப்பட்ட சூழ்ச்சி செய்யக்கூடிய சேட்டை செய்யக்கூடிய ஷைத்தான்கள் வானத்தை அடையாமல் இருப்பதற்காக வேண்டி பாதுகாப்பாகவும் ஆக்கியிருக்கிறோம். அப்படி வரும்பொழுது அவைகள் மூலமாக எரிந்து அவர்களை எரித்து விரட்டுகின்றோம். லா யஸ்ஸமஊன அல்-மலஇ அலா வயுக்தஃபூன மின் குல்லி ஜானிப். இதே மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுடைய செய்திகளை அவர்கள் ஒட்டு கேட்க முடியாது. எல்லா திசையிலிருந்து அவர்கள் எரியப்படுகின்றார்கள். துஹூரன். இதன் மூலமாக அவர்களை எரிந்து தூரமாக்கப்படுகின்றார்கள். மறுமேலும் அவர்களுக்கு பயங்கரமான வேதனை, அல்லாஹ் தஆலா நிரந்தரமான வேதனை வைத்திருக்கின்றான். இருந்தாலும் இல்லாமன் ஹத்திஃபல் ஹத்ஃபத ஃபஅத்பஹு ஷிஹாபுன் சாகிப். அவர்கள் சிலர் களவுல சில செய்திகளை கேட்கின்றார்கள். அப்படியாக கேட்கக்கூடியவர்களை தவிர அவர்களையும் கூட ஃபஅத்பஹு ஷிஹாபுன் சாகிப், பிரகாசிக்கக்கூடிய எரிக்கக்கூடிய நெருப்பு சுடர்கள், நட்சத்திரங்கள் அவர்களை விரட்டி செல்கின்றவை. அவ்வாறாக சிலவங்க என்ன செய்கிறாங்க, சில ஷைத்தான்கள் அவங்க களவுல சில செய்திகள் எடுக்கிறாங்க. எடுத்தாக்கி கீழே ஒரு கூட்டம் உட்கார்ந்துன்னு இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொண்டு வந்து அதை ஒப்படைப்பாங்க. அவங்க அப்படி வரும்போது பின்னால் சில நேரத்தில் அந்த எரிக்கற்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய கூட்டத்தை அடைகிறதுக்கு முந்தி அவங்க எரிச்சிடும். சில நேரத்தில் அவங்க அது சேரத்துக்கு முன்னாடி விரைவாக ஒப்படைச்சிடுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு கீழே உள்ள கூட்டத்துக்கு வருவாங்க. இப்படியே குறி சொல்லக்கூடியவங்கள்ட்ட இந்த மாதிரி செய்திகளை ஒப்படைப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஷைத்தான்கள் வானத்தில் அவங்க உட்காரக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அவங்க அதில் உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே ஒரு கூட்டம் இருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு கூட்டம் ஒன்று இருப்பாங்க. மகாஇத ஃபில் லிஸ்ஸமா. அவங்க அந்த செய்தியை கேட்கறதுக்காக வானத்திலிருந்து ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். வஹியை அவங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அந்த காலத்தில் நட்சத்திரங்களுக்கு அவர்கள் எரிக்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் ஷைத்தான்கள் விரட்டப்படாமல் இருந்தாங்க. அப்போ அவங்க வஹியை கேட்டாங்கன்னு சொன்னால் பூமிக்கு இறங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் சில வார்த்தைகளை சேர்த்து ஒன்றுக்கு அதோட சேர்த்து 10 வார்த்தைகளை சேர்த்து கீழுள்ள கூட்டத்தினருக்கு ஒப்படைப்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ நபியாக அனுப்பப்பட்டாங்களோ இப்போ ஷைத்தான்கள் தங்களுடைய இடங்களில் உட்கார்ந்து செய்து கேட்க தொடங்கின உடனே நட்சத்திரங்களை கொண்டு எரியப்பட்டார்கள். நட்சத்திரங்கள் நெருப்பு கங்குகள் கொண்டு எரிக்கப்பட்டோடனே அவங்க ஷைத்தான் இடத்துல, இப்லீஸ் இடத்துல முறைப்பாடு செஞ்சாங்க.
எங்களுக்கு இப்படியெல்லாம் இப்போ நட்சத்திரங்களை நாங்கள் எரியப்படுகிறோம், அது எங்களை கரைக்கிறது, எங்களை நோவினை செய்யுது, இப்போ நாங்கள் என்ன செய்ய ஏதோ. அப்போ அவன் சொன்னான், இப்லீஸ், மாஹு இல்லா மின் அம்ரின் ஹதஸ், ஏதோ ஒரு புதிய ஒரு விஷயமும் நடந்திருக்கணும், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி முழு உலகத்திலே அனுப்பி வைத்தான். அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட நேரம் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ன நஹ்லா என்ற இடத்துல நின்று கொண்டு தொழுது கொண்டிருப்பதை அவர் கூட்டத்தினர் கண்டாங்க. வந்து இப்லீஸ்ட்ட வந்து சொன்னாங்க, இப்படி ஒரு மனிதர் இந்த இடத்துல நின்று கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார், குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே இப்லீஸ் சொன்னால், இதுதான் செய்தி, இதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நீங்கள் வானத்தில் செய்திகளை எடுத்துக்கொள்ள முடியாமல் தடுக்கப்படுகின்றீர்கள் என்று இப்லீஸ் லானத்துல்லாஹி அலைஹி சொன்னான். அப்போ அது வரைக்கும் அவர்கள் களவுல செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போ அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்தில் கியாமத்துற நாளையில் எழுப்பப்படுவதை நிராகரிக்கிறாங்களே அப்படியான மக்களை பார்த்து கேட்கும்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபஸ்தஃப்திஹிம் அஷத்து ஹல்கன் அம்மன் ஹலக்னா, நீங்கள் கேளுங்க நபி அவர்களிடத்தில், இவங்களா படைப்பால் கஷ்டமானவங்க, இவங்களை படைக்கிறதா கஷ்டம், அல்லது வேறு பெரும் பெரும் படைப்புகள், வானங்கள், பூமிகள், அதுக்கிடைப்பட்ட மலக்குமார்கள், இதே மாதிரி மலைகள், கடல்கள் போன்ற பெரும் படைப்புகள் நாங்கள் படைத்திருக்கிறோமே, அவைகளை படைக்கிறதா சிரமம், கஷ்டம் என்று கேளுங்கள். இன்னா ஹலக்னாஹும் மின் தீனின் லாஸிப், இவர்களை நாம் பிசுபிசுப்பான வெறும் களிமண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறோம், ஒட்டக்கூடிய களிமண்களிலிருந்து படைத்திருக்கிறோம். அப்போ இவங்களை படைக்கிற கஷ்டமா அவங்களை படைக்கிற கஷ்டமானு கேளுங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல கூட சொல்கிறான், ல ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்தி அக்பர் மின் ஹல்கின் நாஸ், வானங்களை பூமியை படைக்கிறது மக்களை படைப்பதை விட கஷ்டமானது, பெருசி. அவன் பெரும் பெரும் படைப்புகளை கூட அல்லாஹ் தஆலா லேசா படைத்திருக்கின்றான். வலாக்கின் அக்ஸர நாஸ் லா யஅலமூன், இருந்தாலும் இந்த விஷயத்தை அதிகமான மக்கள் விளங்காமல் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொன்ன, பல் அஜிப்த வயஸ்ஹரூன், நபியே நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் கியாமத்து நாளை பொய்ப்பிக்கின்றார்களே, இதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்கள். நீங்கள் உறுதியாக நம்பியிருக்கிறீங்க அல்லாஹு தஆலா நிச்சயமாக இந்த மக்களை, ஒவ்வொரு படைப்பினங்களையும் அது அழிஞ்சத்துக்கு பிறகு திரும்ப மறுமையில் எழுப்புவான் என்று நீங்கள் உறுதியாக நம்பியிருக்கிறீங்க. ஆனால் இவங்க அதுக்கு மாற்றமாக நீங்கள் நம்பின செய்தியை கூட அவங்களுக்கு முன் வச்சா அதை பார்த்து கிண்டல் பண்ணுகின்றார்கள், கேலி செய்கின்றார்கள், அதை நம்பாமல் இருக்கிறாங்க. பல் அஜிப்த வயஸ்ஹரூன், இவங்க அந்த செய்தியை கிண்டலாக கருதுகிறார்கள், கேலி பண்ணுகின்றார்கள். இது ஆச்சரியமாக இருக்கு. வைதாரோ ஆயத்தன் லா யஸ்தஸ்ஹிரூன், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அத்தாட்சிகள், தெளிவான அத்தாட்சிகள் அவர்களை காட்டப்பட்டாலும் அவர்கள் அதை கிண்டலாக எடுத்துக்கொள்கின்றார்கள். வக்காலு இன் ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன், அது மட்டுமல்ல அவங்க சொல்கிறாங்க இது ஒரு தெளிவான சூனியன்தான் என்று வேற சொல்கிறார்கள். ஐதா மித்னா வக்குன்னா துராபன் வஇதாமனா இன்ன லமபூசூன், அவங்க கேட்குறாங்க, என்ன நாங்கள் மௌத்தாகி மண்ணோட மண்ணாகிட்டால், எலும்புகளாகினால், எங்களோட எலும்புகள் உக்கி போனால், இன்ன லமபூசூன், நாங்கள் திரும்ப எழுப்பப்படுவோமான்னு கேட்கிறார்கள். அவ ஆபா உன்னலவலூன், அது மட்டுமில்லை எங்களுடைய முன்னோர்கள் மௌத்தாகி மண்ணோட மண்ணாகி உக்கி போயிட்டாங்க, அவங்கெல்லாம் திரும்ப எழுப்பப்படுவாங்களா என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள். அதை நம்பாமல் இருக்கின்றார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்க, குல் நாம், நிச்சயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், அவர்கள் எழுப்பப்படுவார்கள். வஅன்தும் தாஹிரூன், நீங்கள் கேவலம் அடைந்தவர்களாக எழுப்பப்படுவீர்கள் என்ற நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் மண்ணோட மண்ணாகி உக்கி போனது பிறகு மறுமை நாளையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், கேவலம் அடைந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய ஆதிக்கத்துக்கு கீழே நீங்கள் நெருக்கப்பட்டவர்களாக எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், வகுல்லுன் அதௌஹு தாஹிரீன், அவங்க எல்லாரும் அவனிடத்துல கேவலம் அடைந்தவர்களாக, இழிவடைந்தவர்களாக வருவார்கள். சயத்ஹுலூன ஜஹன்னம தாஹிரீன், இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் அவர்கள் கேவலம் அடைந்தவர்களாக நுழைவார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், கியாமத்திலே செய்திருக்கிறது, மறுமை நாளில் எழுப்பப்பட்டது என்பது அது மிக பெரிய கஷ்டமான காரியம் அல்ல, அது ஒரே ஒரு சத்தம்தான் கொடுக்கப்படும்.
ஃபஇன்னமா ஹிய ஸஜ்ரத்தும் வாஹிதா, அது ஒரு சத்தமாகத்தான் இருக்கும். ஃபஇதாஹும் யன்துரூன், அந்த ஒரு சத்தத்தோட எல்லாரும் அந்த சூர் ஊதப்பட்ட உடனே எல்லாரும் அவர்கள் எழும்பி நிற்பார்கள், கபர்களின் எழும்பி வருவார்கள். அல்லாஹுக்கு முன்னாடி கியாமத்துடைய பயங்கரமான காட்சிகளை பார்த்தவர்களாக திடுக்கத்தோட அல்லாஹுக்கு முன்னாடி சமூகம் அளிப்பார்கள். இதுதான் கியாமத்துடைய காட்சிகள். நிச்சயமாக யாரெல்லாம் பொய்ப்பிக்கிறார்களோ, யார் நம்பாமல் இருக்கிறாங்களோ அவங்களும் எழுப்பப்படுவார்கள், நம்புறவங்களும் எழுப்பப்படுவார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் கியாமத்து நாளைக்கு எழுப்பப்படும் பொழுது நாங்கள் எல்லாரிடத்தில் வெற்றியான கூட்டத்தில் ஆக வேண்டுமென்றால் அவனுடைய வாக்குறுதிகளை நம்பி அதன் பிரகாரம் அமல் செய்யணும். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக்.